फ्रेंड्स वणकम वंदना नमस्ते नमस्कार भगवती शेख मुतुपुरम मुंबई मुதுபாபா इन कन्याकुमारी இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் செஷன் க்ளோஸ் ஆனது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 22,809 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் லோ ப்ரீ செஷன் மார்க்கெட்டில் 430 22,430 லோ ஓப்பன் லோ ஒரு டிக் மார்க் அடிக்கும், அது ஆயிருக்கு. இது என்னன்னா ஃபர்தர் இண்டிகேஷன் சம்திங் இஸ் லைக் திஸ். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே 22,809, லோ 740 ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு 5-10 நிமிஷத்தில் திரும்ப லோ 22,725 லோ வந்ததுக்கப்புறம் மேலே 22,830 லெவல்லே இருந்துகிட்டு இருந்து ஆஃப்டர் ப்ரீ மார்க்கெட் செஷன்லேயே இன்னைக்கு ரெசிஸ்டன் 22,840 860க்கு மேலே மூவ்மெண்ட்ஸ் இருந்தால் ஃபர்தர் 22,940 960 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது என்னென்னா, வெள்ளிக்கிழமை போன வாரம் க்ளோஸ் ஆனது 22,930 க்ளோஸ் ஆகிருக்கு. 930 வரைக்கும் போகும். அதுக்கு மேலே போனால் இன்ட்ராடே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கும். அப் டு 2 o'clock வரைக்கும் 22,820 860 ரேஞ்சிலே கன்சல்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 12 வரைக்கும் 22,890 920 940. லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் 22,974 வரைக்கும் போயிட்டு கடைசியில் க்ளோஸ் ஆனது 22,960 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆஸ்பாஸ் ஒரு 30 பாயிண்ட் ப்ளஸ். இது என்னன்னா, கடந்த 8 நாளாக மார்க்கெட் ரெட்லேயே க்ளோஸ் ஆகிட்டு இன்ட்ராடே ரெட் ஹேண்டில். 9ஆம் நாள் இன்னைக்கும் ரெட் ஹேண்டில் க்ளோஸ் ஆகும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே 22,809 தான் ஹை. கீழே 22,740. ப்ரீ மார்க்கெட் செஷனில் 22,430 வரைக்கும் லோவில் டிக் மார்க் அடிச்சிருக்கு. அதனால டவுட்ஃபுல்னால மார்க்கெட் எங்கேயும் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்லாம் க்ளோஸ் ஆகிருக்குனால மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே ஐடியா கிடையாது. பட் கடைசியாக ஒரு ½ அன் ஹவரில் 22,940 960 974 வரைக்கும் போயிட்டு கடைசியில் க்ளோஸ் ஆனது 22,960 க்ளோஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஆல் இன் ரெக்கவரி. கண்டினியூவஸ் 8 days ஃபால் temporarily stopped and closed in a red handle. அதே நேரத்தில் கன்சல்டேட்டட் க்ளோசிங்கை பார்க்கும்போது இன்னைக்கு இது வரைக்கும் 3 ட்ரிப்பு அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கு. 22,786 22,998 போன வெள்ளிக்கிழமை 22,774. இன்னைக்கு யாருக்குமே சொல்லியிருந்தேன் 22,760க்கு கீழே மூவ்மெண்ட்ஸ் இருந்தால் 740 வரும், 690 வரும். அது கீழே உள்ள லைட்டு 590 520 வரைக்கும் இந்த வாரத்தில் வரக்கூடிய அளவுக்கு சான்சஸ் நிறைய இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு லோ 760க்கு கீழே போய் 725 லோ வந்திருக்கு. க்ளோசிங் 22,960, கிட்டத்தட்ட ஒரு 200 280 பாயிண்ட் வாலடைல் இன்னைக்கு மட்டும். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு கன்சல்டேட்டிவ் 22,867 போது நாளைக்கு சப்போர்ட் சொல்லியிருக்கேன். 890 840 790 வரலாம். மேற்கொண்டு மேலே போகிறவங்க 23 020 070 120 வரைக்கும் மேலே வரலாம். அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. ஏன்னா கன்சல்டேட்டிவ் க்ளோஸை பார்க்கும்போது இன்னைக்கு டே பை டே, நேற்று முந்தா நாள் இன்னைக்கு கன்சல்டேட்டிவ் 8வது நாள் இன்னைக்கு க்ளோசிங்கில் வந்திருக்கு. டீப் ஹேண்டில் தான் இருக்குது. ஹையர் லெவலில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. கன்சல்டேட்டிவ் வில் ரிப்ளைட் கிளியர்லி ரெட் ஹேண்டில். ஸோ டேக் கேர் ஆஃப். பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது 48 49,000 உள்ளே தான் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போவும் பார்க்கும்போது 48,880 49,319 48,525 க்ளோஸ் ஆனது
49,260 க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 106, 200 பாயிண்ட் கிட்ட ப்ளஸ்ல ஆயிருக்கு. இன்னைக்கு க்ளோசிங் வந்து 49,260 க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, மேல ஒரு 300 பாயிண்ட் போகும், கீழே ஒரு 300 பாயிண்ட் வரும். நாளைக்கு வரும், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேல போகாது. ஏன்னா இன்னைக்கு கோட்டக் பேங்க் வந்து மஹிந்திரா டவுனு, ஐசிஐசிஐ பேங்க் டவுனு, ஆக்சிஸ் பேங்க் டவுனு. அது வந்து மஹிந்திரா வந்து காம்பன்சேட் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். ஐசிஐசிஐ பேங்க்லாம் ஒன்று இல்லைன்னா ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ஒரேடியாகவும் கீழே மேலே வராது, ஒரேடியாகவும் மேலே போகாது. கீழே விற்றவங்க ப்ராஃபிட் புக் பண்ணால் தான் மேலே வரும். மேலே வரும்போது ஃபாரின் இன்ஸ்டியூஷன் அடிக்க ரெடியாக இருக்குது. இன்றைக்கி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனும் நிறைய விற்றுருக்குறாங்க. அதை தனியாக ஒரு இதில் காட்டுறேன், அவ்வளோதான். ஓவரால் நிஃப்டி 12ஆம் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து அபவ் 23,020, 070, 120. சப்போர்ட் வந்து 22,890, 860, 840. இதுக்குள்ள கீழே போனால் ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி வந்து சொன்ன மாதிரி 49,260 க்ளோஸ் ஆயிருக்கு. 300 பாயிண்ட் ப்ளஸ் மேலே க்ளோஸ் ஆகலாம், 3 பாயிண்ட் கீழே ஆகலாம். கடைசியில் ஒரு 100, 120 பாயிண்டில் க்ளோஸ் ஆகும், அவ்வளோதான். Adani Enterprise, Bajaj Finservice, IndusInd Bank, Power Grid, Shriram Finance, UltraTech Cement, Adani Port and Coal India all are close to positive and short profit recovered now. Mahindra, Bharati Airtel, Wipro, TCS, Infosys, Bharat Electronic, ICICI Bank, Larsen Tubro and HDFC Life all are closed in red and short created again.